செம்பருத்தி பூவில் நம்ம இப்போ ரசம் வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 5 செம்பருத்தி பூ நம்ம வீட்டிலே பூத்த பூ. மேலே உள்ள எதலை மட்டும் எடுத்துட்டு எப்படி நம்ம ரசம் வைக்கலாம் பார்ப்போம். இந்த எதலை மட்டும் நடுவில் உள்ளதை இந்த நரம்பு மட்டும் எடுத்துடலாம். நடுவில் உள்ள நரம்பும் அந்த பச்சை எதலும் கீழே போட்டுடணும். இந்த பூ மட்டும் சூடான தண்ணியில் போட்டுக்கிடுங்க. செம்பருத்தி பூ நல்லா கலர் மாறிடுச்சு, வெள்ளை கலரில் வந்துருச்சு பாருங்க. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ரசத்துக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. இதில் சீரகம் போட்டாச்சு, ஒரு பூண்டு போட்டுக்கிடுங்க, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லித்தலை போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். 3 தக்காளியை கட் பண்ணி போட்டு அரைச்சிட்டு வந்து அரைச்சதை இந்த மாதிரி பவுலில் ஊற்றிக்கிடுங்க. இது கூட செம்பருத்தி பூ அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி எப்படி சேர்த்துக்கலாம். ரசத்தை தாளித்து ஊற்றிக்கலாம். கடுகு வரமிளகா போட்டிருக்கேன். இதில் அப்படி கொஞ்சம் காய்ப்பொடி போட்டு நல்லா அப்படி வறுத்துக்கலுங்க, தாளிச்சுக்கிடலாம். இது அப்படி நம்ம கரைச்சி வச்ச ரசத்தோடு ஊற்றி அடுப்பில் ஒரு கொதி வைக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. இந்த சமயத்தில் உங்களுக்கு புளி தேவைன்னா சேர்த்துக்கிடுங்க. எனக்கு நான் 3 நாட்டு தக்காளி பெரிய தக்காளி போட்டிருக்கேன். அந்த புளி எனக்கு ஓவர். அதனால் நீங்கள் உங்களுக்கு புளி வேணால் இந்த சமயத்தில் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் போட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. நல்லா கலந்துட்டு நல்லா நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணணும். ரசம் நல்லா சைடில் நல்லா பபுள்ஸ் வருப்பாருங்க. ஒரே ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம அப்படி கலந்து விட்டுட்டு ரசத்தை மூடி வச்சுருங்க. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இந்த செம்பருத்தி பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் செம்பருத்தி பூ கிடச்சிதுன்னா டீ வச்சு குடிங்க, இல்லைன்னா ரசம் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.